எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கிளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா, அங்க ஒரே வெளியில சத்தம். அப்புறம் பார்த்தா கொடிய புடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. ஒருத்தவங்க நோட்டீஸ தூக்கி போட்டாங்க கேட்டுக்குள்ள. சரின்னு என்ன போட்டிருக்காங்கன்னு எடுத்து பார்ப்போம்ன்னு போனேன். முதல்ல என்ன திட்டங்கள் வந்து செஞ்சிருக்காங்களோ, அத பத்தி போட்டிருந்தாங்க. என்ன திட்டங்கள் இனி செய்ய போறாங்கன்றதையும் போட்டிருந்தாங்க. இதுல 2 திட்டங்கள் வந்து நான் பயன்பெற்றிருக்கேன். என்னன்னா, மகளிர் உரிமை தொகை. அது மட்டும் இல்லாம அந்த விடியல் அதாவது மகளிர் விடியல் பஸ்ஸு அதுல வந்து பயணம் ஒரு சில நேரத்துல பண்ணியிருக்கேன். ஆனா, என் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் எப்படி வந்து பண்றதுன்னு தெரியாதனால நாங்க வந்து பயன்பெற முடியல. அதேமாரி என் மக வந்து காலேஜ்ல படிக்காம கரண்ட்ஸ்ல படிக்கிறனால, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம்லாம் வந்து பயன வந்து பெறல. அதேமாரி அரசு காலி இடங்களுக்கு என் பையனுக்கு வந்து நாங்க எதுவும் எழுதி போடல. இந்த மாரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பயன் இருக்கும். சில விஷயங்கள் பயன் இல்லாமயும் இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எதுவும் செய்யல அப்படின்னு. என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஏன் நான் கொழுந்த ஒய்ஃபுக்கே வந்து அ அந்த மகளிர் உரிமை தொகை வரல. என்னன்னு கேட்டா டாக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு வந்துச்சாம். எல்லாமே தரோவா பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லா. அதுக்காக ஆட்சி சரியில்லன்னு சொல்ல முடியாது இல்லையா? எங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் ஆட்சி வந்து நல்லபடியா நடக்குது. இவங்க இலவசம் குடுத்தா தான் இவங்க வந்து ஆட்சியில இருக்கணும்னு கிடையாது. இவங்க நல்ல முறையில எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வராங்க. சென்னைய பொறுத்தவரைக்கும் இப்ப சுற்றுலா தலங்களா வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. எங்க பார்த்தாலும் பூங்காக்களாவே இருக்கு. எனக்கு இந்த ஆட்சி ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். மாரி மழை நீர்லாம் வந்து மழை தண்ணி வந்து ரொம்ப மழை பெஞ்சா நிக்காம பண்ணியிருக்காங்க. கரண்ட் போகாம பண்ணியிருக்காங்க. சில நேரத்துல கரண்டே போனதில்ல எங்க ஏரியால.